சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மது போதையில் வகுப்புக்கு வந்ததை கண்டித்த ஆசிரியரை மாணவர்கள் மது பாட்டிலால் தாக்கி மண்டையை உடைத்ததைத் தொடர்ந்து சக ஆசிரியர்கள் பாதுகாப்பு கேட்டு பள்ளி வளாகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்போம். மணிவண்ணன், ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல்லில் சீனா அரானா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மதியம் போல் மது போதையில் இருந்த மாணவர்களை கண்டித்ததால் ஆசிரியர் சண்முக பாண்டியனை 4 மாணவர்கள் சேர்ந்து மது பாட்டில் போதையில் இருந்தபோது பாட்டலை கொண்டு தாக்கியதில் மண்டை உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை உள்ளார். இது சம்பந்தமாக இன்று சிவகாசி இந்த பள்ளியில் உள்ள மாணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் பள்ளியை புறக்கணித்து பள்ளி வளாகத்தின் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். மது போதையில் தாக்கப்பட்ட ஆசிரியர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருவதால் இங்க வேலை செய்கின்ற ஆசிரியர் மக்கள் இருவருக்குமே எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் முன்பும் பள்ளியின் உள்ளேயும் அதாவது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.